சில பேர் சொல்கிறாங்க பணத்துக்காக இல்லாட்டி சீட்டுக்காக சொல்லலாம். ஆனால் விமர்சனம் வந்து பணத்துக்காக தள்ளி போடுறாங்க அப்படிங்கிறாங்க. இது என்ன காரணமாக இருக்கும்? இல்லை, தேமுதிக மட்டும் தனித்து நிற்கலையே. ம். ராமதாஸ் தலைமையிலான பாமக, புதிய தமிழகம் கிருஷ்ணசாமி, இப்படி இன்னும் சில கட்சிகள் தனித்து இருக்காங்க. இல்லை, அன்புமணி தலைமையில் அவங்க போயிட்டாங்களே பாஜக சைடு. அவங்க போயிட்டாங்க. அன்புமணியே மொத்த பாமகன்னு யாரும் இன்னும் தமிழ்நாட்டில் அந்த அளவுக்கு வரலைங்களா. ஓகே. 1000 தான் இருந்தாலும் சீனியர் டாக்டர் ராமதாஸ் தலைமையில் இருக்கக்கூடிய பாமகவுக்கும் வந்து செல்வாக்கு இருக்கும். அதனால் எல்லாருமே பாமக ஓட்டு மொத்தமே அன்புமணிக்கிட்ட போயிடும்னு நினச்சாங்கன்னா அது சரியில்லை. நீங்கள் கேட்ட கேள்வி என்னன்னா, ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு இலக்கு இருக்குங்க, டார்கெட் இருக்கும். வெறும் பணத்துக்காகன்றது இது இன்றைக்கி நேற்று இந்த கட்சிக்கு மட்டும் நான் சொல்ல மாட்டேங்க. கம்யூனிஸ்ட் கட்சிகளே தேர்தல் செலவுக்கு 10 கோடி 5 கோடி வாங்கினதெல்லாம் நம்ம பார்த்தோம் டிஎம்கே கிட்டேருந்து. அதனால் இந்த 2 பெரிய கட்சிகளுமே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அதாவது சீட்டு ஒதுக்குறது மட்டும் இல்லாமல் கூட்டணி கட்சிக்கு தேர்தல் செலவுகள்னு ஒரு அமௌண்ட்டை கொடுக்கறது ரொம்ப கெட்ட பழக்கத்தெல்லாம் பழக்கி வச்சுருக்காங்க. அதாவது திமுக அதிமுக வந்துங்க வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்து கெடுத்தது மட்டும் இல்லை, கட்சிகளுக்கும் பணம் கொடுத்து கோடி கணக்கில். போன முறை அண்ணாமலை 500 கோடி கொடுத்து தான் பாமக ஓட்டின்னு போனார் லோக்சபா தேர்தலில் அப்படின்லாம் வதந்திகள் தான். இப்போ கூட பிரேமலதா வந்து சில 100 கோடிகள் கேட்டுட்ருக்காரு அப்படின்லாம் சொல்கிறாங்க. பட்டு ஆதாரம் இல்லாமல் நம்ம எதையுமே பேசிட முடியாதுங்க. ஸோ ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு இலக்கு இருக்கும். அவங்களுக்கு அந்த இலக்கு இல்லைன்னா நம்ம சேர வேணாம், தனியாக கூட போட்டி போடலான்னு நினைக்கலாம்.